பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 22:42 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவஜனமே, இயேசு ஜெபம் பண்ணும்படியாக ஒலிவ மலைக்கு அவர் சென்று அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி இயேசு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். பிதாவே உமக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி இயேசு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தது நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். அதே போல தான் சவுலையும் இயேசு சந்திக்கும் பொழுது இப்படித்தான் சவுலையும் சந்திக்கிறார். சவுலை சந்தித்த பொழுது சவுல் சொல்கிறாரு, உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி சவுல் தேவனை நோக்கி கேட்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் சித்தம் என்னவோ அதுவே என் வாழ்க்கையில் விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். இன்றைக்கும் என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, நீங்கள் எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. நாம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா, உங்கள் சித்தத்தின்படி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கட்டும், உங்கள் சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த காரியம் இருக்கட்டும் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.